பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில தான் செய்ய போறோம் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில செய்யும் போது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து மட்டனில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மட்டன் நல்லா எவ்வளோதான் ஹார்டாக இருந்தாலும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து அந்த மட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா அப்புறம் வந்து லெமனு தயிரோட ஊறிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 விசில் போல் வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வேகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போல் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஃபுல்லாக நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சலை 2, பட்டை 2, மராத்தி மொக்கு 3, லவங்கம் 4, ஏலக்காய் 3, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 10 முந்திரி போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் நம்ம நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா. காரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட் ஃபார்மில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள், இதை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃபார்மில் வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் தரும். இதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, நம்ம இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ நமக்கு பிரியாணி அவ்வளோ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மட்டன் ஆட் பண்ணிடலாம். நம்ம மட்டன் பாருங்கள், அந்த மசாலா ஜூஸ் நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சு ஒரு 4 விசில் போல் எடுத்தோன்னே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம பிரியாணியில் நம்ம மட்டன் பீசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனில் வந்து அந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நமக்கு மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் தரும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டம்ளரில் தான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர்னால் அது 1/2 கிலோ அரிசி. 1 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியே போதும். இந்த மாதிரி நான் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் செய்யும் போது நமக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலரி கொடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரி கொடுத்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரைஸை விட தண்ணி பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து மேலே தான் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம தட்டை போட்டு மூடி நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணிலாம் பாருங்கள் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90% போல் குக் ஆயிடுச்சு. நல்லா கலரி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் மூடி வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எப்படி ரைஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியெலாம் சுத்தமாக நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. நம்ம பாருங்கள் ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து இந்த தண்ணி ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.